ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக நிறைய செடி வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த செடியெலாம் என்னென்ன செடி வாங்கிட்டு வந்திருக்கேன், எத்தனை ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அது எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது அண்ட் இதுக்கான மண் கலவை என்ன அப்படின்றது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கேட்குற ஒரு விஷயம், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நர்சரியிலேருந்து நான் செடி வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் வைக்கும் போது எனக்கு செடி செத்துறதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி தவிர்க்கலான்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா தான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வியூவர்ஸ், ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடி வந்து பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ் வெரைட்டி. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கொடி ரோஸ் பற்றி நமக்கு வந்து ஒரு வீடியோ அமைச்சிருந்தாப்புல. ஸோ அதில் வந்து கொடி ரோஸ் வந்து அப்படியே மேலே நல்லா படர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்ததுலேருந்தே வந்து எனக்கு வந்து அந்த கொடி ரோஸ் வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசை, எனக்கு எங்கே கிடைக்கும்ன்ட்டு. அந்த மாதிரி தேடி தேடி எனக்கு வந்து பார்த்ததில் எனக்கு வந்து இப்போ தான் வந்து அந்த கொடி ரோஸ் வந்து எனக்கு கிடச்சது. ஸோ உடனே கிடச்சோடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கொடி ரோஸ் வெரைட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போதே ஒரு 5-6 பூ இருந்தது. இப்போ வந்து ஒரு 4 பூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொட்டுக்கள் நிறையாவே வந்து இப்போ இதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரோஜா பூ வந்து நிறைய பூக்கணும்னு ஆசைப்படுற நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி ரோஸ் வெரைட்டி வாங்கலாம். நிறையா பூக்கள் பூக்கக்கூடியது. ஸோ இந்த கொடி ரோஸ் வெரைட்டின்றது நீங்கள் எங்கேயாவது கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த கொடி ரோஸ் வெரைட்டி வாங்குங்க. சென்னையில் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லாவரம் சந்தையில் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 200 மாதிரி சொன்னாங்க. நான் பேசி அப்படி இப்படி ஒரு 150 பேசி முடித்து வாங்கினேன். ஸோ இந்த செடி வந்து அந்த ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது செம்பருத்தி பூவில் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 250க்கும் மேற்பட்ட வெரைட்டி இருக்குது. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் செம்பருத்தி இருக்குது. அதுக்கு ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். அன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி டேப்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு 4 or 5 டேஸ்க்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் செம்பருத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் நம்ம வந்து போட்டிருப்போம் கம்யூனிட்டி டேப்பில். பிங்க் கலர் செம்பருத்தி வாங்கியிருந்தேன். ஸோ அதே இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் செம்பருத்தி வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வெள்ளை கலர் செம்பருத்தியும் வாங்கியிருந்தோம். ஸோ வெள்ளை கலர் செம்பருத்தியும் வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 சொன்னாங்க. நல்ல பெரிய பிளான்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ பூத்துருக்கு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ வந்து உங்களுக்கு வந்து நேற்று பூத்துருந்தது, அது வந்து வாடிடுச்சு. அதேமாதிரி மொட்டுக்கள் நிறையா இருக்குது. பூ வந்து நம்ம செடி சூஸ் பண்ணும்போது நிறைய கிளைகளும் நிறைய மொட்டுக்களும் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அந்த செடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 சம்திங் சொல்லியிருந்தாரு. நல்ல பெரிய செடி இருந்தால் நான் வந்து அப்படியே அடி பேசி நம்ம வந்து ஒரு 120 110க்கு நம்ம பேசி முடித்தோம். அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து ஒரு ரோஜா செடி சின்னதாக ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செடி நான் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரோஸ், ஒரு மாதிரி பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த ஒரு ரோஸ் செடி. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த செடியும் நான் வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 ருபீஸ்க்கு வந்துச்சு. 30 to 40 ருபீஸ் ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில மூலிகை செடியெலாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதை பற்றி நம்ம வந்து லேட்டர் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த செடிகள் எல்லாமே நான் வந்து வாங்கினேன். இப்போ இந்த செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நான் வந்து க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கின செடிகள். இப்போ வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி ரோஸும், இதுக்கப்புறம் வந்து இந்த வெள்ளை கலர் செம்பருத்தியும், அதுக்கப்புறம் இன்னொரு ரோஸ் ஃப்ரீயாக கொடுத்த ரோஸ். இந்த செடியெல்லாம் வந்து இப்போ வாங்கினது. இதை வந்து எப்போ நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், எனக்கு செடி செத்துருது அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவே கூடாதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தேன். முதல்ல கீழே நான் வச்சுருந்தேன், நிழலில் வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வெயிலில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிலில் வச்சுருக்கேன். இது கூட வந்து ஃபுல் வெயில்னு சொல்ல முடியாது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு வந்து ஒரு 1:15 இருக்கும். அரௌண்டு 2:33 நான் எடிட் பண்ணி இது உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த டைமுக்குள்ளே தான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது. செடி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் காலையில் வர வெயில் பக்கம் நீங்கள் வச்சிங்கன்னா ரோஜா செடி சூப்பராக இருக்கும். அதேமாதிரி செம்பருத்தி வந்து எந்த இடத்துல நீங்கள் வேணால் வைக்கலாம். முழு வெயிலில் கூட நீங்கள் வந்து வைக்கலாம். செம்பருத்தி வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் தொட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சூஸ் பண்ணணும். சின்ன தொட்டியாக இருந்தால் அடிக்கடி வந்து உங்களுக்கு காஞ்சிரும். மண் வந்து சீக்கிரமாகவே காஞ்சிரும். செடி சீக்கிரமாகவே வாடும். பெரிய தொட்டியை வந்து தண்ணி நல்லா பிடிச்சி வச்சுக்கும். செடி நிறையா நேரத்துக்கு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தொட்டியாக நீங்கள் பார்த்து கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தொட்டி நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது. எனக்கு இந்த மாதிரி செடி வாடுது அப்படின்றதுக்கு இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலுக்கு வந்து அந்த எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஏன்னா நர்சரியில் வந்து ஓரளவுக்கு க்ரீன் நெட் போட்டு கரெக்டான ஒரு டெம்பரேச்சரில் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டு டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம செடியை நம்ம தான் பழக்கணும். எப்படி வந்து ஒரு நாய்க்குட்டி வாங்குறீங்க, பூனைக்குட்டி வாங்குறீங்க, அதை ஒரு ட்ரெயின் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் இந்த செடியும் ஓரளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சரௌண்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி
மாதிரி நம்ம வந்து பழக்கி விடணும். அப்போ தான் வந்து செடி வந்து சூப்பராக இருக்கும். பழக்கி விட்டதுக்கப்புறம் மண்கலவை, இது பழகிட்டு இருக்க டைமிங்லேயே நம்ம மண்கலவை ரெடி பண்ணி வச்சிடணும். மண்கலவை என்னென்ன மண்கலவை வந்து நம்ம ரெடி பண்ணலாம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரே ஒரு பாட்டிங் மிக்ஸாக நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஹெல்த்தியாக செம்மையாக ஒரு பாட்டிங் மிக்ஸாக ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதை தான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன நான் ஆட் பண்ணுறேன்னு. இப்போ நீங்கள் இந்த க்ரோ பேக்கில் பார்த்துட்டு இருக்கிறது வெர்மி கம்போஸ்ட்டு கொஞ்சம் கோகோ பிட்டும் கலந்துட்டு இருக்கிற கலவை. ஸோ இந்த பாட்டிங் மிக்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்மண் கலந்துக்கலாம். செம்மண் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீட்டிலே உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் காட்டின அந்த உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான உரங்கள், எல்லா சத்துக்களும் அதில் இருக்கும், எல்லா காய்கறி தோலும் அதில் நம்ம போகிறதுனால எல்லா மினரல்ஸும் இருக்கும். ஸோ அந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கைப்பிடி நீங்கள் அந்த உரம் கூட போட்டுக்கலாம். கூட வந்து செம்மண் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மணல் ஆட் பண்ணிக்கலாம். செம்மண் மணல் கலந்த கலவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் கிடச்சிதுன்னா சாம்பல் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே அடியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த நிறைய பேர் வந்து இந்த வேப்ப முன்னாக்கெலாம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. வேப்ப முன்னாக்கெலாம் கிடைக்காதவங்க இந்த ஆலோவேரா கத்தாழை நீங்கள் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டாக பயன்படுத்தலாம். கிடைச்சதுன்னா நீங்கள் வேப்ப முன்னாக்கை பயன்படுத்தலாம். வேப்ப புண்ணாக்கு அல்லது கத்தாழை அந்த மாதிரி பயன்படுத்துங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு எப்சம் சால்ட்டை வந்து கலக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்துச்சுன்னா கலங்க. கண்டிப்பாக கலக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது, இருந்தால் மட்டும் கலங்க. அப்படி இல்லைனா எப்சம் சால்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் நிறையா சொல்லியிருக்கேங்க. அந்த வாழைப்பழ தோல்லேருந்து நம்ம வந்து உரம் தயாரிக்கலாம். 3 வகையான உரங்கள் வந்து நம்ம தயாரிக்கலாம் வாழைப்பழ தோல்லேருந்து. ஸோ அது எப்படி தயாரிக்கிறதுன்னு 3 வகையான வந்து உரங்களை பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ போய் பாருங்கள், இல்லைனா டாப் ரைட் கார்னரில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா வாழைப்பழ தோல்லேருந்து 3 வகையான உரங்கள் வந்து தயாரிக்கிறது எப்படின்றத நம்ம அதில் சொல்லியிருப்போம். அந்த உரங்கள் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், மெக்னீஷியம் கண்டென்ட் கரெக்டாகவே வரும். இல்லை எனக்கு எப்சம் சால்ட் இருந்துச்சுன்னா, எப்சம் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சீக்கிரமாக போய் சேரும். ஸோ எனக்கு எப்சம் சால்ட் வேணும்னா ஸோ அது வந்து கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அமேசானில் நீங்கள் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்துறதுனா பண்ணலாம். இந்த மண் கலவையில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் முடிஞ்சால் கலங்க. அப்படி இல்லைனா வாழைப்பழ தோலை வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி அதை கூட நீங்கள் கலந்து விடலாம். ஸோ அதுவும் கரெக்டு. ஸோ இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாக வச்சு நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், 5-6 நாள் இல்லை 7 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். 5லேருந்து 7 நாளைக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணால் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் நம்ம கரெக்டாக எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து செடியை வச்சு பழக்கிட்டு 5-6 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கும் போது இந்த பாட்டிங் மிக்ஸில் சூப்பராக இருக்கும். இதில் நான் சொல்கிற ரேஷியோ வந்து என்னென்னு சொல்லிடுறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சிருக்கிற தொட்டியை பொறுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் வீதமாக நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம் 20%, ஒரு 5% இல்லை 1 கைப்பிடி அளவுக்கு சாம்பல், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீட்டிலேருந்து நம்ம மேக் பண்ணுற அந்த கம்போஸ்ட்டு, மீதி இருக்கிறது எல்லாமே செம்மண்ணும் மணலும் தாங்க. அதிகமாக செம்மண் மணல் தான் இருக்க போது. மீதி வந்து இந்த விஷயங்கள் அதிகபட்சம் 30% வந்து உரங்கள் இருக்கணும், மீதி எல்லாமே செம்மண் மணல் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து மண்கலவை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. வேணும்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிர் உரங்கள் நீங்கள் வந்து சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டீரியா அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து எப்சம் சால்ட்டும் வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிடைக்கலனா பிரச்சனை கிடையாது, நான் சொன்ன மாதிரி வந்து வாழைப்பழத்தோல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மண்கலவை தயார் பண்ணி நீங்கள் அதுலேயும் தண்ணி தெளிச்சுக்கிட்டே வாங்க 7 நாளைக்கு. அதுக்கப்புறம் இந்த செடி எப்போ வந்து உங்களுக்கு மாற்றணுமோ அந்த டைமிங்கில் இந்த மண்கலவையிலே நீங்கள் மாற்றி வச்சு பாருங்கள், செடி சூப்பராக இருக்கும். நீங்கள் வச்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு 10 நாளில் நீங்கள் புது துளிர்கள் வர்றதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ செடி ஆரோக்கியமாக இருக்கும், வாடி போகாது. எப்போ ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அதுக்குன்னு மதியானம் 12 மணி வெயிலில் வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிடாதீங்க. ஈவினிங் 5-6 மணிக்கு மேலே ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கள். காலையிலையும் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிடாதீங்க, ஈவினிங் 5:30-6 மணிக்கு மேலே ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செடி சூப்பராக செழிப்பாக வளரும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from your corner Shaktivel. Have a happy gardening day.